தமிழகத்தில் ஒரு கருணா தான், கருணாநிதி தான். நான் எப்படி கருணாவானே? இந்த மாதிரி பேசுற எல்லாரும் தான் கருணா. இனத்தை கொல்லும் போது பேசி என்னோட பேசிட்டு இனத்தை கொன்னவன கூட நின்றுக்கிட்டு என்ன கருணான்னு என்ன அர்த்தம்? இதையெல்லாம் என் பக்கத்துல இருந்து துரோகம்னு சொல்லி கொடுத்தவங்க யாரு? நீங்க எங்க அண்ணங்க தானே. இன்னைக்கு நான் நின்று சண்டை செய்யும் போது அந்த பக்கம் நின்றுட்டு என்ன கருணான்னா என்ன கருணான்னா? கருணாநிதி அவர்கள் ஆட்சியில ஒரு ரத்த பொட்டலம், மருந்து, மாத்திரை, அரிசி, பருப்பு, எண்ணெய் எதுவுமே போடாம தடுத்தது கருணாநிதி. தெரியும். கருணாநிதி தானே உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அரிமதி அவர்களுக்கு, சுபவீரபாண்டியன் அவர்களுக்கு, குளத்தூர் மணி அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? என்கிட்ட என் தலைவர் சொல்லிவிட்டது என்ன, அந்த கடற்கரையில் ஓரத்தையாவது தலைத்து விட சொல்லுங்கன்னு தானே. அதை சொல்லுவதற்கு எனக்கு கருணாநிதி நேரம் கொடுக்காம தவிர்த்தாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் திருப்பி என்ன கருணாநிதி மதிக்கிறோம்னா அந்த மரியாதையோட அப்படியே போட்டிடுறீங்க. எந்த கட்சியுமே எதிர்கட்சிகள் கூட போட்டிடல, நீங்க தான் போட்டிடுறீங்க. அதை எப்படி பாக்குறீங்க? களம் எப்படிதான் இருக்காங்க ஈரோட வெற்றி வாய்ப்பு? களம் ரெண்டே தானே, 2 பேர் தான் போட்டி. அந்த களம் எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். களம் எங்களுக்கானதுன்னு தான் நாங்க நினைப்போம். எந்த களத்தையும் எங்களுக்கான களமாக மாற்றுவதுதான் எங்களுடைய என்ன சொல்றது, எங்களுடைய களப்பணி. எங்களுக்கான களமாக மாற்றுவாங்க. நான் ஒருத்தன் தானே நிற்கிறேன், ஒரே ஒரு ஆள். நீங்கள் இத்தனை அமைச்சர்கள், இவ்வளவு பேர், இவ்வளவு கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க? எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க? பெரியார் என்று பேசுகிற பெருமக்கள், அது பெரியார் பிறந்த மண்ணுன்னு சொல்ற பெருமக்கள், பெரியாரை வந்து பேசி ஓட்டுக்கலுங்களேன். பெரியார் பெண்களுக்கு இப்படி செஞ்சிருக்காரு, பெரியார் தாலி வந்து பெண்களுக்கு அடிமைச்சுன்னா அறுத்துப்பட சொல்லியிருக்காரு, பெரியார் கோயிலுக்கு போய் கும்பிட்றது காட்டுமரணித்தனம் சொல்லியிருக்காரு, பெரியார் கற்ப பைய அறுத்துப்பட சொல்லியிருக்காரு. அது பேசுங்களேன். மது குடிக்கிறது, மது எந்த நாட்டில் தடை இருக்கு? இங்கே எதுக்கு தடை செய்யணும்? தமிழை சனியன்ட்டாரு, காட்டுமராணி மொழின்ட்டாரு, முட்டாப்பைய பாசைன்ட்டாரு, தமிழ் சனியனை விட்டு ஒழிங்கெல்லாம் பேசிட்டாரு. அப்படி கொஞ்சம் பேசுங்களேன். சீமான் பெரியாரை வந்து விமர்சிச்சுட்டாரு, அவருக்கு ஓட்டு போடாதீங்க. சீமான் பெரியாரை விமர்சிட்டாரு, ஓட்டு போடாதீங்கன்னு ஒரு தடவை பேசுங்களேன். வந்து இப்போ ஓட்டு பெரியாரை சொல்லி வாங்க புரியல, காந்திய படத்தை நீட்டி காந்தியை காட்டி ஓட்டு வாங்க புரியல, பெரியாரை காட்டி ஓட்டு வாங்க புரியல, காந்தியை காட்டி ஓட்டு வாங்க புரியல. அப்ப எங்க உங்க கோட்பாடு? எங்க உங்க கொள்கை? கொள்கை வழி நின்று ஆட்சி செய்த ஒருவனுக்கு கோடிகளை கொட்டி வாக்க பறிக்க வேண்டிய தேவை ஏன் வருது? பெரியாரை எதிர்த்துட்டாவே எல்லாம் வந்துருது. மதவாதத்துக்கு ஆதரவா போயிருதுன்னா பெரியார் எந்த மதவாதத்துக்கு எதிரானவர்? யார் வர்றது? யார் சொல்ல வர்றது? கிறிஸ்தவன், இஸ்லாமிய நம் எதிரின்னு சொன்ன பிறகு சொல்லியிருக்காரா இல்லையா? அப்ப எந்த மதவாதத்துக்கு எதிரான, எந்த மதத்துக்கு எதிரானவர் அவரு? சும்மா பெரியார சொல்லிட்டாவே சங்கி, அது பிஜேபி. ராஜாஜியோட கூட்டணி வச்சு பதவிக்கு வந்தது யாரு? ராஜாஜியோட கடைசி வர கூட்டணி ஆரிய தலைவர், நீங்க சொல்ற சோக்கால்டு பார்ப்பன தலைவரோட கடைசி வரை நட்போடு இருந்தது யாரு? பாரதிய ஜனதாவின் தாய்த்தலம் ஜனசங்கோட கூட்டணி வச்சது யாரு? அதனுடைய செய்கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு பதவி வச்சது யாரு? திராவிடம் அதிகாரத்துக்கு போடவே ஆரிய தலைமையோட கூட்டணி வச்சு கூட்டாளி. நாங்க கூலிகள்ங்கிறீங்க, நீங்க கூட்டாளிகளா போனீங்க. இந்த திராவிடம் அரியணையில ஏறுவதற்கு பீகாரிய பார்ப்பனன் பிரசாந்த் கிஷோர் பாண்டைய கூலிக்கு கூட்டி வந்தது யாரு? சம்பளம் கொடுத்து கூட்டி வந்தது யாரு? நாங்களா? திராவிட திருவாளர்களா? பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஆரியர் இல்லையோ? அவருடைய ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. இப்ப ராபின் சர்மாவை கூட்டி வரீங்களா? அவர் ஆரியர் இல்லையோ? இது அவங்க ஆரிய எதிர்ப்போ? நீங்க மேல ஏறுறதுக்கு அவன் பக்கத்துல வர வேண்டியது இருக்கு. அவன் மூளை தேவைப்படுது. ஆனா அதை நாங்க ஏத்துட்டா நீ சங்கி. யார் சங்கி? நாங்கெல்லாம் சங்கி. நீ வேற அங்கி லுங்கியா இல்ல சொங்கியா? சேட் அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கணும்.